வாக்குத்தத்த வசனம் மீகா 2:13. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான நல்ல பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களில் ஒரு விசை ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. ஆண்டவரே, நீங்கள் வந்து பேசுங்க. உங்கள் ஒரு மனுஷனுடைய குரல் கேட்கவே வேண்டாம். அது அப்படி நாங்கள் விரும்பி வரல. உங்களுடைய மெல்லிய குரல் கேட்கும்படி, இன்பமான சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி ஆசையால் தாகத்தோடு வாஞ்சையால் ஓடி வந்திருக்கிறோம். பேசுகிற தெய்வம் நீங்க தான். நீங்க தான் பேசணும். ஈருள்ள தெய்வம் நீங்க தான். ஜீவனோடு இருக்கிறவர் நீங்க தான். சபை நடுவே உலாவுகிற தேவன் நீங்க தான். மரித்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நீங்க தான். அந்த தெய்வீக வல்லமை எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவதால் ஆண்டவரே, வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது போல, எனப்பனே ஐயா, வசனத்துக்குள்ள உம்முடைய பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். அதற்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. காலையில பேசின தேவன் இந்த மாலை கூட்டத்திலும் நீங்க வந்து பேசும்படி யாக ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நன்றாக கவனிக்கணும். காலையில ஆவியானவர் கொடுத்த செய்தி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமா இருந்துச்சு? உண்மையில எல்லாருக்குமே அது ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. ஏனென்றால் ஆசீர்வாதத்துக்கான தடை, ஆமென், ஆசீர்வாதத்துக்கான என்ன தடை? ஆசீர்வாதத்தை குறித்து இந்த திருச்சபையில நம்ம பேசுறதே இல்லை. அப்படின்னா நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமே, ஏன் பேச மாட்டேன்றீங்க? எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? உங்க காலையில் கேட்டதுனால சொல்லிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபத்துல எந்த ஆசீர்வாதத்தை நாடி தேடி கேட்கிறோம்? வேண்டி விரும்பி கேட்கறது எந்த ஆசீர்வாதம்? உலக ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறோம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், எங்க தொழில் நல்லா இருக்கணும், ஆடு மாடுக்கு வியாதி வந்துடக்கூடாது, ஒன்று செத்து போச்சுன்னா போச்சு, அப்புறம் அது வரக்கூடாது, இது வரக்கூடாது. மூச்சு விடாம இந்த உலக காரியங்கள் அனைத்துக்குமே கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம், இல்லையா? எப்படி பார்த்தாலும், எந்த ரூபத்துல பார்த்தாலும் உலக காரியத்துக்கே தான் தேவ சமூகத்துல மன்றாடி பழக்கம் பட்டு விட்டோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போ கேட்டாலும் சரி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சிலர் கேட்கிறோம், இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனா முதலாவது நாம் தேட வேண்டியது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுனா இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாய் வந்து கிடைத்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் போட்ட ஒரு திட்டம் தடையில்லாமல்
அது நிறைவேற்றப்பட வேண்டுமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு நபருடைய வாழ்க்கையில தேவன் நினைத்தது தடைபடாமல் அது நிறைவேற்றப்பட வேண்டுமே. ஆனால் முன்னால் அதற்கு முன்பதாக ஏராளமான தடைகள் வரும். வருமா வராதா சொல்லுங்க. அதனால தான் யோபு 42:2 சொல்லுகிறார், தேவதி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. ஆனா தடை வரும். ஹலோ, தடை வரும். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்னாகாது. என் வாழ்க்கையில செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியவே முடியாது. ஆமென். எத்தனைதான் எமய மலையை விட பெரிய மலையா தடை வரட்டுமே, ஆனால் அந்த மலையே வந்து குறுக்கே நின்னாலும் தேவனுடைய திட்டத்துக்கு முன்பதாக எல்லாம் நொறுங்கி கீழே விழுந்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்ததுக்கு கர்த்தர் கொண்டு போன சில காரியங்களை நிறைய தடைகள் தான் என்ன வந்துச்சு யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்துச்சா? சொல்லுங்க. அந்த ஒரே நபரை குறித்து தான் நம்ம இப்போ தியானம் பண்ண போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான். என்ன செய்தாங்களா? ஏங்க, ஒரு சொப்பனம் கண்டு ஒருத்தவங்க நம்ம கூட பிறந்தவங்க சொல்ல கூடாது. இதுன்னு உடனே பகிர்ந்துருவாங்களா? என்னங்க இந்த உலகம், எந்த விதத்துல நியாயம்? நான் இப்படி கண்டேனப்பா, என்னன்னு தெரியல, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். இது கூட இது நிமித்தம் என்ன செய்யறாங்க? எரிச்சல், பகை, பொறாமை. இன்னும் கீழே படிச்சு பாருங்க தெரியும். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என்னுடைய கட்டுகளை எல்லாம் சுத்தில என்ன பண்ணுச்சு? வணங்கி நின்றது. அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் ஒண்ணு கண்டான். சொல்லுங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை, இங்க பாருங்க, இப்ப பாருங்க, என்னை வணங்கினது. இந்த சொப்பனம் கண்டு தகப்பன்ட்ட போய் சொல்றான். வேதம் சொல்லுது, தகப்பன் அவனை கடிந்து கொண்டான். தகப்பனுக்கும் புரியல. தகப்பனுக்கும் இன்னைக்கு தேவனுடைய திட்டம் அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் தகப்பனு தாய் இப்படிதான் பண்றோம். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை என்ன பண்ணிச்சு? வணங்கிச்சு. இந்த வார்த்தை நிமித்தம் தகப்பனா, யோசேப் கமான் இங்க வாப்பா, என்ன பெதற்றுகிறார் அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டான் எங்க வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். நானும் உங்க அம்மாவும் சகோதரர்கள் எல்லாரும் வந்து உன்னை வந்து வணங்குவோமா நினைக்கிறியா? கனவுலே நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டான். அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன? வாசிங்க.
ஆனா அந்த தேவன் தந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமே. ஆனால் நம்மை குறித்த தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டுமே. ஆனால் சில கொடுமைகளையும் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமா, தேவன் பாருங்க, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13 முதல் 17 உள்ள வசனங்களை வாசிங்க. சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களிடத்தில் உன்னை அனுப்ப போகிறேன், இதோ போகிறேன் என்று சந்தோஷமா புறப்பட்டான் யோசேப்பு. அப்பொழுது அவர், நீ போய் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்குது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா. எனக்கு மறுசெய்தி கொண்டு வா. கவனிங்க, மறுசெய்தி. யோசேப்பை மறுசெய்திக்காக எதிர்பார்த்து காத்திருந்த தகப்பன். ஆனா யோசேப்பு போனானா? ஆனா யோசேப்பு போட்டிருந்த ட்ரெஸ் தான் போச்சு. யோசேப்பால் போக முடியவில்லை. யோசேப்பால் போக முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன? வாசிங்க 18 இருந்து 20 உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் தூரத்திலே அவன் யோசேப்பை கண்டு அவன் இவர்கள் சமீபமாய் வருவதற்கு முன்னே அவனை என்ன செய்தாங்க? ஆள முடிச்சுட்டா இவன் சொப்பனை எப்படி நிறைவேறும்? என்ன ஒரு வெறின்னு பாருங்க. சொந்த சகோதரன், ஹலோ, சொந்த சகோதரன் ஒரு சொப்பனத்தின் நிமித்தம் இவனை கொலை செய்தா, இவன் ஆள் உயிரவே காலி பண்ணிட்டா எப்படி இது நிறைவேறும் அப்படின்னு ஒரு முடிவை பண்ணி என்ன பண்றாங்க? கீழே வாசிமா. சதி யோசனை செய்து ஒருவரை ஒருவர் நோக்கி, பாத்தீங்களா, இதோ யார் வரா? சொப்பனக்காரன் வரான். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம். ஆகில் எப்படி முடியும், எப்படி நிறைவேறும் பார்க்கலாம். யார் இந்த சவால் விடுறது? யாரு? கூட பிறந்த சகோதரர்கள். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சகோதரருக்குள்ளே புகுந்த கொலைவரின் ஒரு ஆவி. சொப்பனத்தின் நிமித்தம் சொந்த சகோதரனே ஆகாதவனாய் போய்விட்டான். ஆமென். கொஞ்சம் நிதானமா நினைச்சுதான் பாருங்க, யோசித்தான் பாருங்க. அதுக்கப்புறம் 22 இருந்து 24 உள்ள வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி, யார் சொல்றா? ரூபன் சொல்றான். ரூபன் சொல்றான் பாருங்க, அவனை என்ன செய்யக்கூடாது? கொல்ல வேண்டாம். நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்கலாகாது. அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியில ஒண்ணுல, ஏதோ குழியில ஒன்னால போட்டிருந்தப்பா. அவன் எப்படியோ போயிட்டு போறான். அந்த குழியில அவன் உயிரோடு இருந்தா இருந்துட்டு போறான், செத்தா செத்துட்டு போறான். குழியில ஒண்ணுல போட்டுருங்க. இல்லை எவனாவது வந்து அவனை பார்த்து தூக்கி எடுத்து விட்டா விட்டுட்டு போட்டு விடு. ஆனா இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நீங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். மனுஷ தன்மை இருந்த அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கவே நடக்காது. கீழே வாசிமா. அவனை எடுத்து யோசேப்பு தன் சகோதரர்கள் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த
பலவருட அங்கே அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். இங்க பாருங்க, இதுக்கப்புறம் தான் ஒரு கொடூரம் ஒண்ணு நடக்குது. அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் எதுக்கு உட்கார்ந்தாங்க? மனசு வருமா ஐயா? கர்மஞ்சக்காரன். ஹலோ, கர்மஞ்சம். இதனால தான் நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, கல்லான இருதயம். இப்போவாது புரியுதா? இந்த கல்லான இருதயம் தான் எலியாவின் பலிபீடத்தின் முன் அடையாளமாக, 12 கோத்திரத்தின் முன் அடையாளமாக 12 கற்களை எடுத்து வைத்தான். பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தில் உள்ள கற்களை பட்சிக்கும் அக்கினி இறங்கி பட்சித்து போட்டது கற்களையும் மண்ணையும். ஆமென். கற்கள் தீயில காணாம போகுமா? சொல்லுங்க, காணாம போகுமா? ஆனா எலியாவின் பலிபீடத்தில் இருந்த 12 கற்கள் இல்லை. எங்கே போயிற்று? 12 கற்களும் 12 கோத்திரத்தாருடைய கற்கள். ஆமென். 12 கோத்திரத்தாருடைய இருதயமாகிய கல்லான இருதயமாகிய கற்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சகோதரர்களாக இருந்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, 25வது வசனம் இருந்து 30 உள்ள ஒரு வசனத்தை வாசிங்க. ஒரு சகோதரன் துடியா துடிக்கிறான் சகோதரனுடைய அன்புக்கு. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்களை எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிச்சு தைலத்தையும் வெள்ளை கோலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலுக்கு விட்டு போனோம் பாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருக்கட்டும். அவன் நம்முடைய சகோதரனும் அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே. சரி, இவங்க எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு யாரை வித்துட்டாங்க? யோசேப்பை வித்து விட்டாங்க. ஆனா இவங்க வித்ததுக்கு அப்புறம் வித்தது யாருக்கு தெரியாது? ரூபனுக்கு தெரியாது. ரூபன் பின்னாடியே குழியேட்டி பார்க்கறான், என் சகோதரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். பாருங்க, அதுல வாசிங்க. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை. சகோதரனுக்காக வேண்டி என்ன அடி அடிச்சுது அவனுடைய இருதயம். சகோதரனுடைய பாசம் நிறைந்த ஒரு ரூபன், சகோதர அன்பு நிறைந்த ஒரு இருதயம் படைத்தவன் தான் ரூபன். ஆனா அவனுக்கு அவனை காப்பாற்ற அந்த அதிகாரம் இல்லாம போனதற்கு இங்க கவனிங்க, அவன் ஒரு தவறு செய்தான் தெரியுமா? அதனால மூத்தவனுக்கு அந்த ஒரு உரிமை இல்லாமல் போயிட்டு தெரியுமா உங்களுக்கு? யோசித்து பாருங்க. அதனால தான் அவனை யோசேப்பை பாதுகாக்க முடியாமல் தவறவிட்ட சகோதர பாசம் இருக்கலாம், ஆனால் யோசேப்பை பாதுகாக்க முடியாத ஒரு ரூபன். கீழே வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1, 2, 5 உள்ள வசனம், 1 - 2 உள்ள வசனத்தை வாசிங்க. கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தயாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திற்கு விலைக்கு வாங்கினார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று கண்டு
தயவு வைத்து யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாய் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே பொறுப்பாக ஒப்பு கொடுத்தான். ஆனா 5வது வசனத்துல யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹலோ கவனிங்க, யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தியனை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனது யாருன்னா இந்த 11 சகோதரர்கள். ஆமென், ஆமென். அப்போ ஆசீர்வாதத்துக்கு தடை வரணும் அப்படின்னா சகோதர அன்பு அவசியமா வேணும். சகோதரனை என்ன செய்யக்கூடாது? வெறுத்து தள்ளவே கூடாது, அவனை பகைக்கவே கூடாது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, வாசிங்க 11வது வசனம், 39ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். தன் கடமையை செய்வதற்கு அவன் வீட்டுக்குள்ள போறான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. வீட்டின் மனிதர்கள் ஒருவனும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட செய்தி என்றார். அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். ஆமென், அல்லேலூயா. கடைசி பாருங்க, இப்பதான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கையில யோசேப்பு தான் கிடைக்கல, அவனுடைய வஸ்திரம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, தப்பு பண்ண நினைச்சது யாரு? அவன் மனைவி. ஆனா பொருள் கையில சிக்கின உடனே இவ ஆட்டத்தை அப்படியே தோசையை திருப்பி போடுறா பாருங்க. எபிரேய மனுஷன என்கிட்ட குழந்தைங்களா, என்கிட்ட சரசம் பண்றதுக்கு வந்தானா, நான் அவனை கூச்சல் போட்டனா, இந்த இதெல்லாம் விட்டு போட்டு ஓடியே போயிட்டான். எனக்கு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டான். தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு பெண்கள் அப்படியே தோசையை பிரட்டி போட்டு ஒருத்தன் மேல அநியாயமா குற்றம் சுமத்தாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 21 23 உள்ள வசனங்களை வாசிங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? யோசேப்பை விட்டு விலகி போகல. ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இங்க பாருங்க, உங்களை வச்ச ஒரு திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் 1000 துன்பங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க ஜெயில போடப்பட்டாலும் பரவாயில்ல, குழியில போடப்பட்ட பொழுதெல்லாம் யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் பொத்திபாருடைய வீட்டுக்கு போயிருந்த பொழுதும் அங்கேயும் யோசேப்போடு கூட இருந்த கர்த்தர் ஜெயில போன போது கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கரந்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. ஆனா இங்க பாருங்க, யோசேப்பை விட்டுருங்க, நம்மளை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன செய்வோம்? இவ்வளவு சகோதரன் அடிச்சு நொறுக்கி சின்ன வண்ணமா அடிச்சு நொறுக்குனது இல்லாம, நீங்க எபிரேயர் நிருபத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் சொல்லுவான், நம்ம சகோதரர்கள் அப்படி கெஞ்சினாங்க, நம்ம அதுக்கு கூட கொஞ்சம் இறக்கம் காட்டாம விட்டுட்டோம்ல. பாருங்க, இங்க தானியம் கொள்ள வந்த போது எல்லாரும் ஒருத்தன் பேசிக்குவான். ஏய், சகோதரனை கொல்லாதீங்கன்னு சொன்னேன், எப்பனாவது கேட்டீங்களா? ஒன்னும் செய்யாதன்னு சொன்னேன், இன்னைக்கு பழி வாங்கப்படுகிறோம். யோசித்து பாருங்க, கர்த்தர் பழி வாங்க நினைச்சா யாரால என்ன செய்ய முடியாது?
கர்த்தருக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், சிறைச்சாலையிலும் கர்த்தர் எங்க இருந்தார்? 39ஆம் அதிகாரம் 21 முதல் 23 உள்ள வசனத்தை மறுபடியும் படிங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். பொறுப்பு எங்கெல்லாம் வருது பார்த்தீங்களா? பொத்திபாருடைய வீட்டுக்குள்ள வந்துச்சு. பார்த்தீங்களா? என்னைக்கெல்லாம் வெளியே போறீங்களோ அப்பெல்லாம் பொறுப்பு உங்க கையில ஒப்புவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்நிய இடத்துல உங்க கையில ஒப்புவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய திட்டம் இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது உங்களுக்கு வாய்க்காது. ஆமென். ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் உங்க கையில அந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அப்ப இதுக்கெல்லாம் யாரும் இல்ல, தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க ஒதுங்கி ஓடக்கூடாது. ஆமென். ஆமென். ஆனா நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்களேன்? நம்ம எல்லாம் இதுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது, இதுக்கெல்லாம் எனக்கு இதுக்கும் வெகு தூரம். ஆனா ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் இங்க பாருங்க நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. யோசேப்பை இதுவரைக்கும் தேடி வந்த ஒரு சோதனை ஜெயிலுக்குள்ளதான் கொண்டது அனுப்பிச்சு. அப்படின்னா ஜெயில இருந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? பயந்து போய் கலக்கமுற்று, இங்க பாருங்க, வேதனை நிறைஞ்சவனா, துக்கம் நிறைந்தவனா, மூஞ்சி கருத்து போய் உள்ளம் பட்டஞ்சி நொறுங்கி போன 2 பேரை பார்க்கிறான். பார்த்த உடனே யோசேப்பு கேட்கிறான், ஏப்பா உங்க உள்ளமெல்லாம் சோர்ந்து போயிருக்கு அப்படின்னு கேட்கிறான். ஆனா இவ்வளவு கஷ்டம் வந்துச்ச, யோசேப்பு சோர்ந்து போனானா? கர்த்தரை மறுதளிச்சானா? சொல்லுங்க. இல்ல. அவன் என்ன பண்ணான்? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். கர்த்தரை ஒரு நாளும் விட்டு கொடுக்கல. தேவனாகிய கர்த்தருடைய காரியத்துல அவர் ரொம்ப கவனமாக இருந்தார். அல்லேலூயா. நானும் நீங்களும் அப்படி கவனமாக இருந்தா கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடவே படாது. உங்க வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். ஆமென். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தடை வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு காரணம் யாரு? நம்மதான். அல்லேலூயா. ஆமா. 13வது வசனத்தை படிங்க. அந்த 2 பேருமே 2 விதமான சொப்பனங்களை சொல்லும் பொழுது சொல்றான் பாருங்க. 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்தி நீ மறுபடியும் உன் எல்லையிலே நிறுத்துவார். நீ அவருக்கு வாசப்படுத்த வந்த வழக்கத்தின்படி பார்வோனை காற்றுக்கு அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனித்து பார்க்கணும். யோசேப்பு கண்ட சொப்பனத்தை அந்த சொப்பனத்தின் மூலமாகவே நிறைவேற்றி முடிக்கிறார். அதுக்கு பின்னாடி வர சரியா? அல்லேலூயா. சரி, இப்ப படிங்க. சொப்பனத்தின் மூலம் தான் நிறைவேற்றி முடிக்கிறாரா?
ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14 இருந்து நீங்க 38 உள்ள வசனங்களை உங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 38வது வசனமும் 38ல இருந்து 43 வரைக்கும் நீங்க படிங்க சொல்றேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் இல்லை. பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். என்னன்னா, நதியிலிருந்து இங்க பாருங்க, நதியிலிருந்து கொடு 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 கொடுன்னு சொல்லி 7 பசுக்கள் ஏறி வருகிறது. அதுக்கு பின்னாடி கேவலமும் அவலட்சணமுமான, நம்ம ஊர் பாஷைப்படி சொன்ன பக்கட்ட அப்படியா இருக்குது, எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய 7 பசு ஏறி வந்து அந்த கொழு கொழுன்னு சொல்லி அப்படி இருக்கிற பசுவை உழுங்கியும் அது அப்படிதான் இருக்குது. அப்ப இத கண்ட யாருக்கு சொப்பனம் வந்துச்சு? இது பார்வோனுக்கு சொப்பனம் வந்துச்சு. சிறைச்சாலையில 2 பேருக்கு சொப்பனம் வந்துச்சு. 12 பேர் மத்தியில இருந்த யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு. இப்ப பாருங்க, அவன் போகிற இடம் எல்லாம் சொப்பனமா காண்றாங்க. ஆமா, 2 பேருக்கு அர்த்தம் சொன்னா, பானபாத்திரக்காரனை இன்னும் 3 நாட்களில் நீ ராஜாவின் அந்த வேலைக்கு மறுபடியும் உன்னை அமர்த்துவா. அதன்படி அப்படியே நிறைவேறியது. அல்லேலூயா. சுயம்பாகிகளையோ தூக்கில தொங்க விட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிக்கணும். 38ல இருந்து 43 உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க மறுபடியும். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனும் உண்டோ? நல்லா கவனிச்சுக்கோங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள மனுஷன் வேறு ஒருவனும் இந்த தேசத்தில் இல்லை. சார், இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இருக்க காரணம் என்னங்க? அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்கோம்னு வேண்டாம். இதெல்லாம் பார்வோன் கண்டுபிடிச்சிருக்கிறான். என்ன கண்டுபிடிச்சான்? உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் என்னுடைய இந்த எகிப்தில் இல்லை. இவனை போல விவேகம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. தெளிவா கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு என்ன சொல்றான்? நீங்க கீழே வாசிங்க. நீ என்னுடைய அரண்மனைக்கு நீ அதிகாரியாகவும் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் என்னதான். எதுக்குங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மேன்மையான ஒரு காரியம்? ராஜ மேன்மை கிடைக்குதுங்க. ஹலோ, ராஜ மேன்மை யாருக்கு கிடைக்குது? யாருக்கு கிடைக்குது தெரியல. யோசேப்புக்கு கிடைக்குது. யோசேப்புக்கு கிடைக்குது. எப்படி கிடைச்சது? நேற்று வரைக்கும் சிறைச்சாலைக்குள்ள கைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாலே, இன்னைக்கு அந்த எகிப்தின் அதிபதியா மாற்றின ஒரு மாற்றங்கள் வந்துவிட்டது. இது எப்படி சொல்லட்டுமா? இன்பமானார் இயேசுவை சார்ந்திருந்த யோசேப்பு. அந்த யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் இந்த இவ்வளவு பெரிய ஒரு உயர்வு. ஏங்க அவங்க சொல்றாங்க, உங்கள ஒருத்தர் வந்து கைதியா நீங்க சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறீங்க, நாட்டுல பிரதமரா இருந்தா இப்படியேதான் பார்த்துட்டு இருப்பீங்களோ?
பரிதாபமா இருக்கு உங்களை பார்த்தா. அப்படி இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு நேத்து வரைக்கும் கைதி, இன்னைக்கு யாரு? அரண்மனையில பிரதம மந்திரியா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஆமென். யோசித்து பாருங்க, எல்லாம் சாத்திய கூறுதானா? நடக்கிற சில காரியங்களை நினைச்சா நம்ம கண்களால நம்ப முடியல. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் சொப்பன நிறைவேறுக்கு பாருங்க. ஹலோ கவனிங்க, யோசேப்பு கண்ட சொப்பன நிறைவேறுக்கு பாருங்க. முதல் ஸ்டெப் ஆதியாகமம் 42:6 படிங்க. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து யோசேப்பின் சகோதரர்கள் வந்து என்னமா இப்ப வணங்கிச்சா 11 முகம் கொப்பர கீழே விழுந்து தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு இப்பதான் இருப்பான். அடிச்சு கொண்டு குளிர போட்டா நிறைவேறும் நினைச்சியா? இப்ப நிறைவேறிச்சா நிறைவேறும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைவேறிச்சா நிறைவேறும் இல்லையா? அதுக்கப்புறம் 44:2 படிங்க. வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய பானபாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போட கட்டளையிட்டான். யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான். அதிகாலையில் அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ புறப்பட்டு போய் அந்த மனிதனை நீ பின்தொடர்ந்து போ, அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்வது என்ன? அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா? அது போன வகை யாருக்கும் தெரியாதா? ஆமென், ஆமென். சரி, உடனே சொல்றாங்க எங்களுக்கு அதுக்கும் வெகு தூரம். ஆமென். ஆனா இது எவனுடைய சாக்குல இருக்கிறதோ அவன் சாக கடவன் சொல்லிடுறாங்க. ஆனா இருக்கிறத கண்டுபிடிச்சதா யாருடைய சாக்குல கண்டுபிடிச்சாங்க? பென்யமீன். தகப்பன் சொல்றான், இவனையும் கொண்டு விடாதீங்கடா. ஆனா அவனுக்கு தான் இப்ப வேக்காடு வந்திருக்கு. ஆமென். அவனுக்கு தான் பிரச்சனை வந்திருக்கு. மற்ற 10 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, எவனுடைய சாக்கில் பாத்திரம் இருக்கிறதோ அவன் சாக கடவன். இரண்டாவது நபருக்கும் தகப்பன் நேசித்த இரண்டாவது மகனுக்கு வேட்டு வந்துருச்சா? அடுத்தது, ஐயோ நான் என்ன செய்வேன்? பாருங்க, நீங்க வீட்டுல போய் 45ஆம் அதிகாரத்தை முழு 44, 45 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கடைசியில யோசேப்பு தான் சகோதரர்கள் வெளிப்படுத்தும் பொழுது கவனிங்க, அவன் சொல்றான், நான் தான், இங்க பாருங்க, நான் தான் யோசேப்பு. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவங்களை பார்த்த உடனே என்ன சொல்றான்? நீங்கள்லாம் தேசத்தை வேறு பார்க்க வந்தவங்க அப்படின்னு சொல்லி எத்தனை நாள் காவலில் போடுறான்? எத்தனை நாள்? 3 நாட்கள் காவலில் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டுறான். பழி வாங்கின யோசேப்பு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒருத்தனை பிடிச்சி உள்ள போடுறான். நீங்க எல்லாம் உங்க தகப்பன்ட்ட போங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, ஒருத்தனை மட்டும் நான் உள்ள பிடிச்சி வச்சுக்கிறேன்.
ஆனா அப்படின்னு சொல்லி அழகா பிடிச்சு வச்சுக்கிட்டு மற்ற 10 பேர் சிறைச்சாலையில இருக்கிறவங்க தவிர மற்ற 10 பேர் வந்து நிற்கும் பொழுது தான் கூட பிறந்த சொந்த சகோதரனாகிய பென்யமீனை கண்ட உடனே யோசேப்புக்கு இருதயம் தாங்க முடியல. சந்தோஷம் நினைக்கிறீங்களா? இல்ல, அவனை பார்த்து அவனுடைய மனம் துடிக்கிறது. ஏன்? நான் ஒரு அதிகாரி, என் தம்பியுமா எனக்கு முன்னாடி வந்து கைகட்டி நிற்கணும், என் தம்பியுமா என் கூட பிறந்தவனுமா எனக்கு முன்னாடி முகம் கொப்புற விழுகணும். இந்த செயல்பாடு நிமித்தம் யோசேப்பின் மனம் அடித்துக் கொண்டது. அவனுக்காக அழுகிறதற்கு இடம் தேடி உள்ள போயிட்டான். கத்தி அழுகிறான். வேதம் சொல்லுகிறது, பார்வோனின் வீட்டார் அனைவரும் அவன் அழுகிறதை, சப்தமிட்டு அழுகிறதை அனைவரும் கேட்டார்கள். அல்லேலூயா. தன் சகோதர பாசம், அன்பு அன்பு யோசித்து பாரு. ஆனா அந்த 45ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை 3 வசனத்தை படிச்சு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு யோசேப்பின் உயிரோடு இருக்கிறான். அப்படிதானா? இன்னும் உயிரோடு இருக்கிறான். ஆமையா, உயிரோடு தான் இருக்கிறான். வெளியில் வந்துருக்கான். வண்டியெல்லாம் இருக்குது, உங்களை கூட்டிட்டு போறது தான் யோசேப்பு வண்டி. எல்லாத்தையும் வண்டியை பார்த்தது தான். கடைசி வசனம் சொல்லுது, யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. போய்கொண்டிருந்த ஜீவன் மறுபடியும் வந்தது. என் பையன் உயிரோடு இருக்கிறான், நான் அவனை போய் பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொஞ்சமேனும் தவறு இல்லாம அப்படியே நிறைவேறியது. அப்படிதானே? உங்க வாழ்க்கையில் நிறைவேறணுமா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. துன்பம் வந்தாலும் அசைஞ்சு கொடுத்துறாதீங்க. துன்பம் வருமானால் அசைந்து கொடுக்காதீங்க. வேதனை வருமானால் அசைந்து கொடுக்காதீங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திருங்க. தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஆமென், ஆமென். பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. யோசேப்பு சோர்ந்து போகல. யோசேப்பு சோர்ந்து போகல. நீங்களும் என்ன பிரச்சனை வந்தால் இயேசுவை சார்ந்து கொள்ளும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவாராக. ஆமென். துன்ப பெருகிலே சோர்ந்திடாதே, அன்பு அறியாமல் வந்திடாதே. துன்ப பெருகிலே சோர்ந்திடாதே, அன்பு அறியாமல் வந்திடாதே. கண் விழி பொருளான் காத்திடுவேன் எந்தனரே. கண் விழி பொருளான் காத்திடுவேன் எந்தனரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடு. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக பாதையோடு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நானே வழியும் சத்தியமும்
கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். யோசேப்பை போல நெருக்கப்பட்டு விட்டீர்கள், சஞ்சலப்பட்டு படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கிறதோ, சொந்த சகோதரர்களால் அல்லது உன்னை பெற்ற சகோதரர்களால் வந்திருக்கலாம். கவலைப்படாதே. இயேசு உன்னை விசாரிக்க வந்திருக்கிறார். அவர் உன்னை விசாரிக்கும்படி வந்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை விட்டு விலகாதபடி கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோம். தேவன் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேலைக்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தந்தீங்க, பேசினீங்க, கிரியைகளை நடத்தீங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த மாதத்துக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை தேவைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகிறார், மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே.